உதிரி உதிரியாக கோவில் ஸ்டைல் நல்ல ஒரு அரோமாவாட்டு புளியோதரை. வணக்கம், இது நிலா கிச்சன். இன்னைக்கு நாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கோவில் ஸ்டைல் புளியோதரை, இன்ஸ்டன்ட் புளியோதரை மிக்ஸ். இது எப்படி நம்ம வீட்டில் அரைக்கலாம், அரைச்சி நம்ம எப்படி குக் பண்ணலாம், சாப்பாடு கிளறலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஒரு கப்பு கடலைப்பருப்பு எடுத்துடுங்க. அதே கப்பில் 3/4 கப்பு உளுந்தம்பருப்பு, மிளகு 1 டேபிள் ஸ்பூன் போட்டுடுங்க. வெந்தயம் 1/2 டீஸ்பூனோட கம்மி, 1 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு கைப்பிடி அளவுக்கு வரமிளகாய், வர கொத்தமல்லி 1 2 3 1/2 3.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இதோட 2 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு, 1 பீஸ் பெருங்காயம். எல்லாம் வெயிலில் காய வச்சு எடுத்துருவோம். பேன் ஆன் பண்ணிக்கிடுங்க. வெயிலில் காய வச்சு வச்சுருக்கிற 1 கப்பு கடலைப்பருப்பு, 1 கப்பு கடலைப்பருப்பு, 3/4 கப்பு உளுந்தம்பருப்பு பச்சை வாசனை போகிற அளவுக்கு செவக்க வறுத்துடுங்க. இதே போல் நீங்கள் வறுத்து எல்லாம் அரைச்சி வச்சிட்டிங்கன்னா 2 மாதம் 3 மாதத்துக்கு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். டிஃபன் பாக்ஸுக்கு லஞ்சு கட் பண்ணி கொடுக்குறதுக்கும் நல்லாயிருக்கும். கோவில் டேஸ்ட் புளியோதரை எல்லாருக்குமே பிடிக்கும். நல்ல கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இதுபோல் பொன் முறுவலாக வந்த உடனே இதை எடுத்துடலாம். லைட் மாற்றிடலாம். வரமல்லி, மிளகாய், பெருங்காயம் எல்லாமே கட்டியாக போடதாக இருந்தால் முதல்ல இதோட சேர்த்து போட்டு வறுத்துடலாம். பவுடர் போடதாக இருந்தால் நீங்கள் கடைசியில் போடுங்க. கட்டி பெருங்காயம் பவுடர் பெருங்காயத்தை விட வாசம் நல்லாயிருக்கும். தீயை விடாமல், எண்ணெய் விடாமல் வெறும் வானலியில் வறுத்தெடுத்துருவோம். எதுக்குமே எண்ணெய் சேர்க்க போகிறது இல்லை. நம்ம வரமிளகா, வரமல்லி, பெருங்காயம் 3மே நல்ல கலர் சேஞ்ச் ஆகிட்டு பாருங்கள். இப்போ இதுவும் ஆஃப் பண்ணிடலாம். இதுபோல் நீங்கள் வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் வறுத்திங்கன்னா வறுக்கிறதுக்கும் ஈஸி, குயிக்காக முடிஞ்சிடும். அதே டைமில் ரொம்ப நாளைக்கு பொடி நல்லாயிருக்கும். மிளகு, ஜீரகம், வெந்தயம், இதோட கருவேப்பிலையும் நான் கழுகி காய வச்சுருக்கிறேன், உள்ளே சேர்த்துடலாம். ஒன்றா வறுபட்டுரும். கருவேப்பிலை ட்ரை பவுடர் நீங்கள் அரைக்கச்சில் வறுக்கச்சில் ஒருக்கா வறுத்து தனியாக எடுத்துருங்க. அதுக்கப்புறம் 2வது மறுபடியும் சூடாகினதுக்கப்புறம் ஒருக்கா போட்டிங்க அப்படின்னா நல்லா கிறிஸ்பாயிரும். ரொம்ப ஈஸியான ரெசிபி. ஒரு நாள் ஒரு 1/2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு கொஞ்ச நாளைக்கு வரும். ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு, ஸ்கூல் காலேஜ் போகிற பிள்ளைங்களுக்கு டக்குனி ஒரு கிளறி கொடுக்கறனாலும் சரி, ரொம்ப ஈஸியாக இருக்கும். வெந்தயம் கொஞ்சம் பொடியட்டும். பொரிஞ்ச உடனே இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதுவும் எடுத்துடலாம். எள்ளு போட்ட நிமிஷத்தில் வறுபட்டுரும். நான் வெள்ளை எள்ளு எடுத்துருக்கேன். நீங்கள் கருப்பு வெள்ளை எது வேணுனாலும் எடுத்துடுங்க. புளியோதரைக்கு அந்த எள்ளும் பெருங்காயமும் நல்லா போட்டால் தான் அந்த வாசம் நல்லாயிருக்கும். இது லைட்டாக பொரிய ஆரம்பிக்கவும் எடுத்துருங்க, கறியை விட்டுறாதுங்க. ஃப்ளேம் கம்மியாகவே வச்சுடுங்க. சமையலை பொறுத்தவரையில் டைம் எடுத்து பொறுமையாக பண்ணால் டேஸ்ட்டு. இதுக்கு சேர்க்குற எல்லாத்தையுமே நீங்கள் வறுத்து எடுத்துடணும். உப்பு கொண்டு வறுத்து போடுங்க. உப்புலேயும் மாய்ஸ்டர் இருந்துன்னா அதுவும் கெட்டு போகும். எள்ளு நல்லா வரப்பட்டுச்சு. இதையும் ஆஃப் பண்ணிடலாம். கல் உப்பு, இதுவும் ஈரம் போகிற அளவுக்கு வறுத்தெடுத்துருங்க. இதுவும் நான் வெயிலில் காய வச்சு தான் வச்சுருக்கிறேன். வெயிலில் காய வச்சனால உடனே எடுத்துடலாம். ஆரஞ்சு சைஸ்க்கு புளி எடுத்துருக்கிறேன். விதை, சின்ன சின்ன கட்டை, தும்பு எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு நல்ல வெயிலில் காய வச்சு உதிர்த்தி வச்சுருந்தேன். அதுவும் 2 நிமிஷம் வறுத்தெடுத்துருங்க. புளி பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா மொறுனி வறுபட்டுருக்குனே. சவுண்டு கேட்குதா? இந்த அளவுக்கு நல்லா வறுத்தெடுத்துருங்க. இதை மிக்சியில் ஒரு ஓட்டி ஃபஸ்ட் எடுத்துருவோம். புளி பாருங்கள் நல்லா அரைப்பட்டுச்சு. இந்த அளவுக்கு தான் அரைப்படும். இனி மசாலா சேர்த்து அதுக்கப்புறம் அரைக்கச்சில் தான் நல்லா நைஸாக வரும். இப்போது இதை தனியாக பிளேட்டில் தட்டி வச்சிடலாம். அதே ஜாரில் வரமிளகாய்,
பெருங்காயம், மல்லி, மிளகா, தனியா அரைப்பட்டாச்சு. பாக்கி இருக்க மசாலா எல்லாம் சேர்த்துடலாம். கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, எள்ளு, டேஸ்ட்டுக்கு உப்பு. இந்த அளவுக்கு அரைப்பட்டால் போதும். இப்போ மறுபடியும் அரைச்சி வச்சுருக்கிற புளி அதுவும் சேர்த்து அரைச்சி எடுத்துடலாம். புளியோதரை பொடி ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் அரைச்சி வச்சுடுங்க. அரைச்சி வச்சுட்டு தேவைக்கு சாதத்தில் போட்டு நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டு பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். இதை எப்படி சாதம் மட்டும் தாளிக்கிறதுங்கிறத இப்போ காமிச்சு தரேன். இதே போல் ரொம்ப நைஸாக வேண்டாம், ஓரளவுக்கு அரைப்பட்டால் போதும். பேன் ஆன் பண்ணிக்கிடுங்க. நல்லெண்ணெய் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நான் விட்டுருக்கேன். கடுகு 1/2 டீஸ்பூன். கடுகு பொரியவும் கட் பண்ண வரமிளகா, 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு. நீங்கள் பச்சை வேர்க்கடலை சேர்க்குறதா இருந்தால் கடலைப்பருப்பு சேர்க்கச்சே சேர்த்துருங்க. நான் இது வறுத்த வேர்க்கடலை, அதனால கடலைப்பருப்பு கொஞ்சம் கலர் வந்ததுக்கு அப்புறமா சேர்க்குறேன். இப்போ வறுத்த வேர்க்கடலை, கேஷ்யூ நட் கூட போட்டுக்கலாம். நாளைக்கு முந்திரி பருப்பு போடலை. கருவேப்பிலை எல்லாமே நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். வடிச்ச சாதம், ரெண்டு டீஸ்பூன் நம்ம ரெடி பண்ண புளியோதரை பொடி, எண்ணெய் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணா சுவையான கோவில் ஸ்டைல் புளியோதரை ரெடி. நல்ல உதிரி உதிரியா நல்ல வாசமாட்டு கோவில் ஸ்டைல் புளியோதரை ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ. உதிரி உதிரியா கோவில் ஸ்டைல் நல்ல ஒரு அரோமாவாட்டு புளியோதரை ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ.